ரிஷபராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே வந்திருப்பது எதர்ச்சியான விஷயம் இல்லைங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. இது ஒரு தெய்வ அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில ஏதோ ஒன்று தடைபெற மாதிரி இருக்கா? நீங்க முயற்சி பண்ணினாலும் ஏதோ ஒன்று நடக்காமல் போகுதா? அந்த நிலையை மாற்ற உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வீக சக்தி வேலை செய்துங்க. அதுதான் உங்க இஷ்ட தெய்வமான முருகனினோட அருளுங்க. இந்த ரிஷபராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச முருகன் பெயரை எழுதுங்க. அதோட சேர்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் முருகன் அருள் முழுதா கிடைக்குங்க. அசுரர்களின் குரு சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு வணக்கம்ங்க. பொதுவா ரிஷபம் அப்படின்னாவே தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணமும் கொண்டவங்க. இதுல புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டு நினைச்சத சாதிக்கணும்னு வலம் வரக்கூடியவங்க. துணிச்சலா செயல்பட்டு சாதனை படக்கூடிய எண்ணங்களுக்கும் சொந்தக்காரங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்கன்னாக்க ரொம்ப உறுதியானவங்க போலயே யாராலையுமே இவங்களை ஏமாற்ற முடியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஷபம்ங்க. இதெல்லாம் இருந்துமே பாசத்திற்கு அடிபணிந்து பல வகைகளில் தான் தலையை கொண்டு விட்டு இந்தா வெட்டிக்கோன்னு சொல்லி தலை குனியக்கூடியவங்க. இவ்வளவுதான் இருப்பான். எத்தனை உறவுகள் எத்தனை அசிங்கப்படுத்தி எவ்வளவு அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சா கூட அழிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சிகளே பண்ணாலும் பரவாயில்லை, திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாம தலை குனிஞ்சு நின்று அவங்க செய்யக்கூடிய கெட்டதையும் ஏற்றுக்கிட்டு ஆனால் எப்பவுமே அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற துடிப்போட வாழக்கூடிய ராசிக்கு ரணமான வாழ்க்கையிலுமே மற்றவங்களுடைய சந்தோஷத்திற்கு வழிகாட்டக்கூடிய ரிஷபராசி கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு வழிகளை தான் மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்காங்க தெரியுமா? வெளிப்படையா ஒரு வார்த்தை பேச முடியும், மனசுக்குள்ள 1000 குமரர்கள் அப்படியே வந்துட்டு அழுத்திக்கிட்டு இருக்குங்க. பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் சுயநலவாதின்னு தெரியுதே கடவுளே, ஆனால் உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு விஷயங்களை மறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டுமே வெளிப்படுத்துறதுனால தான் எதையோ வந்துட்டு பெருசாக அமுக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களே. ரிஷபத்துடைய மனசில் இதுவானதான் இருக்கு. அது ஒரு படம் இருக்கட்டுங்க, யார் என்ன சொல்ல நீங்கள் செவி சாய்க்காதீங்க. பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருக்கட்டும், நாளும் பொழுதும் நல்லதா அமையறதுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு துணை வருதுங்க. ரிஷபராசிக்காரங்க லக்கி பாஸ்கரா மாறப்போறீங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. நிறைய பணவரவு இருக்குங்க. திருப்திகரமான நிறைவான வாழ்க்கை அமைய போகுதுங்க. நினைச்சதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைக்க போகுதுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல உயர்வா இருக்கான், அதிர்ஷ்டத்தோட வாழ்றான், ஏகபோக வாழ்க்கை அமைதுனா குரு பகவானுக்கு அடுத்தபடியா சுக்கிர பகவானை சொல்லலாமுங்க. ஏன்னா குரு பகவானை தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு
உங்களுடைய அதிபதி பெயருக்கு தகுந்த மாதிரி அசுர வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க. அப்படித்தான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைய போகுதுங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் என்ன, நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடங்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களோட கிரகநிலை பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், சுகஸ்தானத்தில் கேது பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சனி பகவானும் ராகு பகவானும் செவ்வாயும் இருக்கிறாங்கங்க. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. நல்ல தூக்கம் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு தூக்கம் இல்லாத கஷ்டம்தான் பெருத்த கஷ்டமுங்க. ரிஷபத்திற்கு தூக்கம் வரல, கண்ணை குத்தினா கூட தூக்கம் இல்லை, இப்படி தூக்கத்தை இழந்து தவித்த ரிஷபராசிக்காரங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்குங்க. அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையுமே சரியாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. அதே போல செலவுகள் வீண் செலவு வரைய செலவோ கிடையாதுங்க. சுப செலவு, சந்தோஷத்தை தரக்கூடிய செலவு, பணவரத்து அதிகமாகுங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்குங்க. வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று வருவதற்கான யோகம் உண்டுங்க. இதோட ராசிக்கு 8ஆம் அதிபதியான குரு உங்களுடைய 8ஆம் இடத்தையே பார்க்கிறாருங்க. இந்த காலகட்டத்தில் குரு பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு 2ஆம் இடத்துல நிற்கிறாருங்க. தனக்காரகனான குரு தனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனுடன் சேர்ந்திருக்கிறது பண வருமானத்திற்கு பஞ்சமே இல்லாமல் பார்த்து பாருங்க. வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இது போன்ற யோகங்கள் அமையுங்க. பேச்சில் நல்ல இனிமை இருக்குமுங்க, நல்லினம் இருக்குமுங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகுமுங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, மனை வாங்கக்கூடிய யோகம் ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே அமையுங்க. அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. 12ஆம் இடத்துக்கு அதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது பழைய வீடு விற்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டை விற்கக்கூடிய யோகம் இருக்குங்க. அதே பழசை விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க. அடுத்து லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு. ஏன்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையே இந்த மாதத்துடைய பலன்களை பெரும்பாலும் தீர்மானிக்குதுங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாருங்க. அதனால பெரிய ஏற்றம் உண்டாகுமுங்க. புதிய வீட்டின் மூலமா பெரிய லாபம், அது மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகுதுங்க. தாயின் மூலம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதே போல் பேச்சில் இனிமை, பேச்சில் நல்ல ஏற்றம் இருக்குங்க.
படிப்புல முன்னேற்றம் ஏற்படுங்க. செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறது பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. புதிய வீடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கேது இருக்கிறது சின்ன சின்ன குழப்பங்களை போகும் மறையக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதுங்க. பெருசா கேது பகவான் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாருங்க. அடுத்ததா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்குங்க. எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே ஜெயம் உண்டாகுங்க. நினைச்சது நடக்குங்க. நினைச்ச விஷயங்கள் நினைச்ச நேரத்துல நடக்கக்கூடிய காலகட்டம்ங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. அரசு சம்பந்தப்பட்ட ஏற்றமான காலகட்டம்ங்க. சின்னத்திரை கலைத்துறை சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் உண்டாகுதுங்க. புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க. இதே நேரத்தில் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போவதால புதிய முயற்சிகளில் குறிப்பாக எழுத்து கலைப்பணிகளில் ஏற்றம் உண்டுங்க. சந்திராஷ்டம காலத்தில் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடாதுங்க. பயணங்களும் போகக்கூடாதுங்க. இது 2த்தையும் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. அதெல்லாம் இல்லைம்மா, அந்த நாட்களில் நான் தவிர்க்க முடியாது, ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போய்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு பச்சரிசி நெல்லை கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. இதோட இந்த மாதம்ங்கிறது ரிஷபராசிக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா கொஞ்சம் அதிகார தோரணையோட தான் இருக்குங்க. அதாவது அடுத்தவங்களை முதலாளித்துவத்தோட ஆளுமை செய்வீங்க. சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வருமானம் பெருகுங்க. உங்களோட நிதிநிலை சீராக இருக்குங்க. அதனால் கடன் பிரச்சனை குறையுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. பார்ட்னர் கூட வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் வாடிக்கையாளர்களை பகைச்சு கொள்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இது 2 விஷயம்ல கவனமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி பாதிப்பு எனக்கு வரக்கூடாது கடவுளே, தெரியாமல் வார்த்தை விட்டணும், பயமாக இருக்குன்னு சொல்கிறவங்க தினம் தினம் சுப்பிரமணியரை வழிபாடு செய்வது நன்மையை கொடுக்குங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன்களுக்கான பார்த்துருக்கோங்க. இப்போ இதிலேயே ஒவ்வொரு நட்சத்திரக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதாவது நட்பை கூட கற்பை போல எண்ணக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. நட்புக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனை, உறுதியான எண்ணம் கொண்ட உங்களுக்கு முன்னேற்றமான மாதம்ங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சூரிய பகவான் குருவோட இணைவது உங்களுடைய வார்த்தைகளில் தெளிவு இருக்குங்க. எடுத்த வேலையை நடத்தி முடிக்கக்கூடிய வழி பிறக்குங்க. உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க.
குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்குமுங்க. உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகப் போகுதுங்க. அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. வேலைக்காக முயற்சி செய்றவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல், நல்ல வேலை அமையுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில உயர்வு இருக்குங்க. வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறை அதிகமாகுங்க. தடைபட்டு வந்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகுங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. புதிய சொத்து, வாகனம் வாங்குவீங்க. அதே போல சுகஸ்தானத்தில் செவ்வாய் கேதுவோட இணைந்திருக்கிறது உடல்நிலையில எப்பவுமே கவனமாக இருக்கணுங்க. சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் பார்க்கறது சிறப்புங்க. அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம்ங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இருக்குங்க. இதுல குறிப்பா ரிஷபராசி பெண்களுக்கு உங்களுடைய நிலையில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகி மனம் தெளிவு கிடைக்குங்க. இதோட சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுங்க. குடும்பத்துல குதூகலம் உண்டாகுங்க. வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. பயணங்கள் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம், எதிலும் கவனங்க. நல்லதே நடக்குங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுதினமும் சிவபெருமான வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம்ங்க. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மைகளை மட்டுமே நடக்குங்க. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசியில 6, 8, 10ஆம் இடங்களை பார்க்குறாருங்க. எதிரிகளால ஏற்படுத்த தொல்லைகள் விலகுமுங்க. வியாபாரத்துல உண்டான தடைகள் நீங்குமுங்க. இதோட எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா மாறுங்க. வழக்கு விவகாரங்கள் சாதகமா மாறுங்க. மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுதுங்க. தொழில்ல ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு முடிவு வருமுங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்குங்க. இது உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க, மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்குங்க. சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்வீங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்களா? தடைகளையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலம்ங்கிறது யோகமான காலம்ங்க. ஏன்னா அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமா மாதம் முழுவதுமே இருக்கிறதுனால நல்ல வேலை அமையுங்க. பொன் பொருள் சேர்க்கை அதிகமாகுங்க. தம்பதிகளுக்கிடையே இணக்கம் உண்டாகுமுங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுமுங்க. சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருமுங்க. சிலர் பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில ஏற்படுத்தின பாதிப்புகள் விலகுதுங்க. தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாக போகுதுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம்ங்கிறது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடுங்க. தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேருங்க. எதிர்பார்த்த பணம் வருமுங்க. உங்களுடைய திறமைகள் அதிகமாகுங்க. திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குமுங்க. உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டுகள் கிடைக்குங்க. மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் கூடக்கூடிய காலகட்டமா இது இருக்குதுங்க. இதோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாள் எங்கும் கவனம், எதிலும் கவனமுங்க.
இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களுங்க. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அனுதினமும் லட்சுமி நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகுமுங்க. அடுத்ததா மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். துணிச்சலா செயல்பட்டு சாதனை படைக்கும் திறன் படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான காலகட்டம்ங்க. தைரிய வீரியக்காரகனான செவ்வாயும் ஞான மோட்சகாரனான கேதுவும் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது. உடல் நிலையில இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இதோட தடைபட்டு வந்த வேலைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நடத்தி முடிச்சுப்பீங்க. இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. தொழில்ல ஏற்படுத்தின போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் விலக போகுதுங்க. நினைச்சத நீங்க சாதிக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க. இதோட ஜீவஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தொழில்ல முன்னேற்றம் அடைவீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு வருமுங்க. வியாபாரத்துல லாபம் அதிகமாகுமுங்க. புதிய முயற்சிகள் கூட வெற்றி கிடைக்குங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாகுமுங்க. வெளியூர்ல இருந்து உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. வெளியூர் பயணத்தாலுமே உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையுமுங்க. நீண்ட கால முயற்சிகள் இந்த காலகட்டத்துல நடக்குமுங்க. குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுதுங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க. புதுசா வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகம் ஏற்பட போகுதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவைங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் இந்த காலகட்டத்துல காண முடியுங்க. பணியாட்கள் தனியாரையோ அரசாங்கத்திலையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை பார்க்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு ஆதாயம் கூடுங்க. நெருக்கடிகள் விலகுமுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையுமே மனசுக்கு திருப்தியை கொண்டு முடியுங்க. புத்தி சாதுரியம் வாக்குவன்மை அதிகமாகுமுங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குமுங்க. இப்ப வரைக்கும் பார்த்தது நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமா இருக்க போகுது. பொது பலன்களை பார்த்துருக்கோங்க. தனிப்பட்ட நட்சத்திர பலன்களையும் பார்த்துருக்கோங்க. தனிப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் தெளிவாக பார்த்துருக்கோங்க. இப்போ பொதுவான பரிகாரம்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமைகள் தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வணங்கி வழிபாடு செய்ய பொருளாதார சிக்கல்கள் தீருமுங்க. செல்வ செழிப்பு மேலோங்குங்க. பண வரத்து கூடுமுங்க. மகிழ்ச்சி உண்டாகுமுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய கிழமைகள் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழன் இந்த நாட்கள் உங்கள் சுபகாரியங்கள் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. ஒரு விஷயத்தை தொடங்கணும்னா ஒரு நல்லது செய்யணுங்க. அப்படின்னா கூட நேரம் காலம் பார்க்கலனா இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கி பாருங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் சரிங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அழுகையை நிறுத்தக்கூடிய காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாமுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வருத்தங்கள் நம்ம மனதை சூழ்ந்துட்டு இருந்துச்சு. முடியவே முடியாது, வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு கஷ்டமான வாழ்க்கையில தான் வாழ்ந்திருக்கோங்க. இப்போ அதற்கு ஒரு மாற்றம் இருந்தா படிப்படியான முன்னேற்றம், படிப்படியான கஷ்டங்கள் மறைவு, இப்படி வாழ்க்கை உங்களுக்கு ஒரு திருப்தியை தொடங்கக்கூடிய வகையில அமைய பெறுங்க. வாழ்த்துகளுங்க. தெய்வங்கள் பரிபூரணமா உங்களுக்கு துணை நிற்குமுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.